Hi smart kids, இந்த ஈஸி இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தி தாங்க பார்க்க போறோம். போன கிளாஸ்லயே நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன் பத்தி நல்லா டீடைலா பார்த்திருக்கோம். இந்த கிளாஸ்ல நம்ம ப்ரோனவுன் பத்தி பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் 8 டைப் இருக்குன்னு பார்த்தோம். என்னெல்லாம்? Noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction and interjection. போன வீடியோல நம்ம noun பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ் pronoun பத்தி தான் பார்க்க போறோம். pronoun அப்படிங்கிறது நவுனுக்கு பதிலா வழங்கப்படும் சொல்லுங்க. For example, Akash is a good boy. Akash is very clever. This is Akash's book. Give this pen to Akash. இந்த சென்டென்சஸ்ல ஆகாஷ் அப்படிங்கிற பேர் பல இடங்கள்ல வந்திருக்குங்க. ஆகாஷ் அப்படிங்கிற பேரை பயன்படுத்துறதுக்கு பதிலா ரெண்டாவது சென்டென்ஸ்ல இருந்து வேற சொற்கள் நம்ம பயன்படுத்தலாம். அதாவது he is very clever. This is his book. Give this pen to him. இங்க he, his, him அப்படிங்கிற சொற்கள் ஆகாஷ் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலா வந்திருக்குங்க. இப்படி ஒரு பேருக்கு பதிலா வர்ற சொற்களை தான் நம்ம pronoun அப்படின்னு சொல்லுவோம். pronounsல 8 types இருக்குங்க. என்னெல்லாம் அப்படின்னா personal pronoun, demonstrative pronoun, interrogative pronoun, reflexive pronoun, emphatic pronoun, relative pronoun, Indefinite pronoun and Distributive pronoun. இந்த 8 டைப்ஸையும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. Personal pronoun அப்படின்னா ஒரு நபருக்கு பதிலாகவோ அல்லது பொருளுக்கு பதிலாகவோ நாம பயன்படுத்தும் சொற்கள் தாங்க. Personal pronounல 3 டைப்ஸ் இருக்குங்க. என்னெல்லாம் அப்படின்னா first person, second person and third person. First person அப்படின்னா இது யார் பேசுறாங்களோ அவங்கள பத்தி குறிக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்குலர்ல ஐ, மீ, மை, மைன் அண்ட் ப்ளூரல்ல வி, அஸ், ஆர், ஆர்ஸ். செகண்ட் பர்சன் அப்படின்னா இது உங்க எதிரில் நின்று பேசுறவங்கள குறிக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பர்சன்ல சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க வரும். என்னெல்லாம் அப்படின்னா யூ, யார், யார்ஸ். யூ அப்படின்னா நீங்கள், யார் அப்படின்னா உங்கள், யார்ஸ் அப்படின்னா உங்களுடைய அப்படிங்கிற மீனிங் வருங்க. தேர்ட் பர்சன் அப்படின்னா நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அதாவது பேசப்படுபவரை குறிக்குங்க. இதுல சிங்குலர் அப்படின்னா he, she, it. அதுலயே ப்ளூரல் அப்படின்னா they. சிங்குலர்ல him, her, it அப்படின்னு வந்துச்சுட்டா அதோட ப்ளூரல்ல them. சிங்குலர்ல his, her, hers, its வந்துச்சுன்னா ப்ளூரல்ல their, theirs. Demonstrative pronoun அப்படின்னா சுட்டி காட்டும் பொருளில் வரும் சொற்களுங்க. For example, this is my book. That is a pen. These are your books. Those are my pencils. இந்த எக்ஸாம்பிள்ல this அப்படின்னா இது, that அப்படின்னா அது, these அப்படின்னா இவைகள், those அப்படின்னா அவைகள். இந்த மாதிரி சுட்டி காட்டி வருது இல்லைங்களா, அதனால இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் demonstrative pronoun. Next, interrogative pronoun. Interrogative pronoun அப்படின்னா கேள்வி கேட்பதற்காக உபயோகிக்கப்படும் சொற்களுங்க. For example, who gave the pen? Whose book is this? What do you want? Whom do you like? Which is your note? இந்த சென்டென்ஸ்ல வர்ற who அப்படின்னா யார், whose அப்படின்னா யாருடைய, what அப்படின்னா என்ன, whom அப்படின்னா யார், which அப்படின்னா எது. இந்த மாதிரி வர கொஸ்டின் அதாவது கேள்வி கேட்குற மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் தான் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்
ரிஃப்ளெக்சிவ் ப்ரானவுன் அப்படின்னா பர்சனல் ப்ரொனவுன் சொற்கள் கூட சிங்குலருக்கு செல்ஃபும் ப்ளூரலுக்கு செல்ஃப்ஸும் சேர்த்து வர்ற வேர்ட்ஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், I encourage myself. We questioned ourselves. He suffered himself. They hurt themselves. இந்த வேர்ட்ஸில் வர்ற myself, ourselves, himself and themselves இதெல்லாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரானவுனுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரானவுன் பார்த்துட்ருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன? வார்த்தைகளின் வகைகள், அதாவது வேர்ட்ஸில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கோ அதுதான் நாம் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஃபேட்டிக் ப்ரொனவுன். எம்ஃபேட்டிக் ப்ரொனவுன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ப்ரொனவுன் ஆர் நவுன் கூட ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஏதாவது ஒன்று வலியுறுத்துகிற மாதிரி வந்துச்சுன்னா அது எம்ஃபேட்டிக் ப்ரொனவுனுங்க. எக்ஸாம்பிள், I myself wrote the story. You yourself must do it. He himself has to cook. They themselves should solve it. I myself wrote the story. அப்படின்னா நானே கதை எழுதினேன். You yourself must do it. அப்படின்னா நீங்களே அதை செய்ய வேண்டும். He himself has to cook. அப்படின்னா அவரே சமைக்க வேண்டும். They themselves should solve it. அப்படின்னா அதை அவர்களே தீர்க்க வேண்டும். இதில் I myself, you yourself, him himself, they themselves இந்த மாதிரி வலியுறுத்தி வர்ற ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் தாங்க எம்ஃபேட்டிக் ப்ரொனவுன். அடுத்ததான் நாம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்க்க போறோங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா ரெண்டு வாக்கியங்களை ஒரே வாக்கியமாக மாற்ற பயன்படுத்தும் சொற்களுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், who, which, whom, whose, that, whoever, whichever, whatever இது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் தாங்க. நாம சென்டென்ஸ்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். This is the boy, he got the first prize. These are the books, I bought them yesterday. இந்த எக்ஸாம்பிள்ஸில் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒரே சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவாங்க. This is the boy who got the first prize. These are the books which bought them yesterday. இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் who and செகண்ட் சென்டென்ஸில் which. இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அடுத்தது நாம பார்க்க போகிறது இன்டெஃபினிட் ப்ரொனவுன். இன்டெஃபினிட் ப்ரொனவுன் அப்படின்னா பொருட்கள் அல்லது ஆட்களோட எண்ணிக்கை நேரடியாக கூறாத ப்ரொனவுன்ஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், none has done the work. யாரும் வேலை செய்யவில்லை. nobody has seen it there. அங்கு யாரும் அதை பார்க்கவில்லை. have you seen any one of them? அவர்களில் யாரையாவது பார்த்தீர்களா? did anyone come there? யாராவது அங்கு வந்தார்களா? இந்த சென்டென்ஸ்ல குறிப்பிட்டு ஒருத்தரா ரெண்டு பேரா அப்படின்னு எந்த சென்டென்ஸ்லையும் மீன் பண்ணல. ஸோ இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் தான் இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ். லாஸ்ட் டைப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுன் எப்படி இருக்கும் அப்படின்னா மக்கள்ல ஒவ்வொருத்தரையும் அல்லது பொருட்கள்ல ஒவ்வொன்றையும் குறிக்கிற மாதிரி இருக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். Each of the boys plays cricket. Neither of the children got a prize. No one has asked anything. அப்படின்னா each of the boys plays cricket அப்படின்னா என்ன? ஒவ்வொரு சிறுவர்களும் கிரிக்கெட் விளையாடுகின்றார்கள். இதுல ஒவ்வொருவரும் each of அதாவது ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சிங்கிள் பர்சனை மெயின் பண்றாங்க. நெக்ஸ்ட், neither of the children got a prize. இரண்டு குழந்தைகளுக்கும் பரிசு கிடைக்கவில்லை. இதுல இரண்டு பேர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரையும் குறிக்கிறாங்க. No one has asked anything. யாரும் எதுவும் கேட்கவில்லை. யாரும் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் தான் அவங்க மீன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஸ்பெசிஃபிக்கா மீன் பண்ணி வர்றது தாங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்ததுல ஒரு சின்ன ரீகேப். நம்ம இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது சொற்களில் இருக்கிற வகைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ட் 1ல நாம் நவுன் பற்றி பார்த்தோம். இது பார்ட் 2. இந்த வீடியோவில் நாம் ப்ரொனவுன் பற்றி பார்த்துருக்கோம்.
ப்ரனவுன்ல மொத்தம் 8 டைப்ஸ் பார்த்தோம். என்னெல்லாம் அப்படின்னா Personal Pronoun, Demonstrative Pronoun, Interrogative Pronoun, Reflexive Pronoun, Emphatic Pronoun, Relative Pronoun, Indefinite Pronoun and Distributive Pronoun. உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.